ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை ரீசெண்டாக தான் 6.5%லேருந்து 6.25% வந்து குறைச்சிருக்காங்க. இதனால் புதுசாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதுக்கு முன்னாடியே பொதுமக்களும் சீனியர் சிட்டிசன்களுக்கும் 9லேருந்து 9.5% வரைக்கும் வட்டி கொடுக்கக்கூடிய வங்கிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அப்படின்னா அது என்னென்ன வங்கிகள், அந்த வங்கிகள் எவ்வளோ வட்டி வீதம் வந்து தராங்க, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெப்போ விகிதம்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரெப்போ ரேட்லாம் என்னன்னா, மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் ஒரு வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெப்போ விகிதத்தினால என்னென்ன பயன்கள்லாம், நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது வணிக வங்கிகளுக்கு கடன் வந்து கொடுக்கப்படுகிறது. இது இல்லாமல் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் வணிக வங்கிகளுக்கு நிதி வழங்கப்படுகிறது. பணப்புழக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் பண வீக்கத்தை ஒரு நாட்டில் கட்டுப்படுத்துவதற்கும் இது பயன்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சமீப காலத்தில் தான் ரெப்போ வட்டி விகிதத்தை 6.5%லேருந்து 25% குறைத்து 6.25%மாக அறிவித்தாங்க. இந்த நிலையில் புதுசாக எப்படி ஓப்பன் பண்ண போறீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ண போறீங்களோ அந்த பேங்க்குடைய வட்டி விகிதங்கள் வந்து எவ்வளோ தராங்க, அந்த பேங்க்கோட நம்பகத்தன்மை, நிதிநிலைத்தன்மை, இதெல்லாம் நல்லா ஆராய்ஞ்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு 9லேருந்து 9.5% வரைக்கும் வட்டி கொடுக்கக்கூடிய வங்கிகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதில் இன்னைக்கு இந்த 3 வங்கிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்களோட லேட்டஸ்ட் எஃப்டி ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி அவங்களோட எஃப்டி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான வட்டி விகிதங்களை வழங்கிட்டு வராங்க. இந்த வங்கி பொதுமக்களுக்கு 4.5% முதல் 9.5% வரையிலும், சீனியர் சிட்டிசன்களுக்கு 4.5% முதல் 9.5% வரையிலும் கால அளவை பொறுத்து வட்டி விகிதம் வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த வட்டி விகிதங்கள் 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரை, அதாவது அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் இது வந்து பொருந்தும். திருத்தப்பட்ட வைப்பு தொகை வட்டி விகிதங்கள் பிப்ரவரி 12 அன்று அமலுக்கு வந்துள்ளன. மேலும் 501 நாட்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட வட்டி விகிதம் 9%, 1001 நாட்களுக்கான வட்டி விகிதம் 9.5% வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதம் 9% மேலே அதிகமாக இருக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்களோட லேட்டஸ்ட் எஃப்டி ரேட் பிப்ரவரி 1, 2025 முதல் அமலுக்கு வந்த எஃப்டி ரேட்டை வந்து பார்க்கலாம். 5 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் பொதுமக்களுக்கு 8.6%ஆகவும் மூத்த குடிமக்களுக்கு 9.1%ஆகவும் உள்ளது. 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரையிலான கால அவகாசம் கொண்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பொதுமக்களுக்கான வட்டி விகிதம் 4% முதல் 8.6% வரையிலும், மூத்த குடிமக்களுக்கு அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கு 4.5% முதல் 9.1% வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா உத்தர்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஜூன் 7, 2024க்கான லேட்டஸ்ட் எஃப்டி ரேட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் 1500 நாட்களுக்கு எஃப்டி வச்சுருந்தீங்களா, அதற்கான வட்டி விகிதம் பொதுமக்களுக்கு 8.5%, சீனியர் சிட்டிசன்களுக்கு 9.1% வட்டி வந்து கொடுத்துட்டு வராங்க. 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகளுக்கு வரையிலான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பொதுமக்களுக்கு 4% முதல் 8.5% வரையிலும், சீனியர் சிட்டிசன்களுக்கு 4.6% முதல் 9.1% வரையிலும் வட்டி விகிதம் வந்து கொடுத்துட்டு வராங்க.